விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். மாண்புமிகு அமைச்சருடைய பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள் குரலே மகேஷன் குரல் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மொழிகளுக்கேற்ப உண்மையான மக்களாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்களை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகிறேன். இந்திய நாடு சுதந்திரம் பெறுமா என்று நினைத்து கொண்டிருந்த மத்தியில் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரத்திற்கு முன்பே பாடினார் மகாகவி பாரதியார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அதே போல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா? அண்ணா ப்ளீஸ், அப்புறம் கடைசியில் வெற்றி பெறுமா? லிஸ்ட்ல தான் இருக்கு. மாண்புமிகு ப்ளீஸ். அதுபோல ஒரு நிமிஷம் உட்காருங்க. என்ன சொல்ல வரீங்க நீங்க சொல்லுங்க. மானிய கோரிக்கையின் மீது பேச அனுமதி கிடையாதுங்க. காலையிலே பட்டியல் தயாரிக்கப்பட்டு நேற்றே கொடுத்தவர்கள் இன்று காலை கொடுத்து பட்டியல் தயாரிப்பு கொடுத்துட்டோம். இன்றைக்கு அதில் அனுமதிக்க முடியாது. வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நீங்க கேட்கலாம். இல்லை, இது இந்த பட்டியல் படி பேச அனுமதித்து விட்டேன். வேறு மானிய கோரிக்கை நீங்க பேசலாம். வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டதான் நான் அனுமதிச்சேன். இப்போ கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் மானிய கோரிக்கை பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறலாம். பாருங்க, மாண்பு அமைச்சர், நீங்க பதிலுரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதுபோல தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா என்று ஏளனம் பேசியவர் மத்தியில் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் என்ற தேர்தலுக்கு முன்னாலே முழங்கினார் நமது மாண்புமிகு வெற்றி தளபதி அவர்கள். மகாகவி பாரதியைப் போல மக்கள் போற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் தீர்க்கதரிசி. நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம், நொடிக்கு நொடி சாதனை படைக்கின்ற, சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மா ஆகியோருடைய அரசியல் பணித்தவன் நான். என்னை அன்பால் அரவணைத்து எனக்கு இதயத்தில் இடமளித்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கோபிச்செட்டிப்பாளையம் மக்கள் எனக்கு வாக்களித்து இங்கே எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றி மலர்களை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், கோடான கோடி தொண்டர்களுக்கும் என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று மாமன்றத்தில் வருவாய்த்துறை அமைச்சராக உரையாற்றுகிறேன் என்றால் அதற்கு காரணமே மாண்புமிகு முதல்வர் வெற்றி தளபதி அவர்கள் அன்பும் அரவணைப்பும் தலைமை பண்பும் தான் என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த தருணத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மானிய கோரிக்கையின் மீது உரையாற்ற தொடங்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வருவாய்த்துறை என்றால் வருவாய் ஈட்டுகின்ற துறை. ஆனால் இன்று இது சேவைத்துறையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வருவாய்த்துறையை பொறுத்தவரையிலும் இங்கே கேட்கின்ற போது சான்றிதழ்கள் எப்படி உரிமை சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது என்று குறிப்பிட்டு காட்டினார்கள். 26 சான்றிதழ்கள் இருக்கிறது. ஜாதி சான்றுகள், வருமான சான்றுகள், இருப்பிடச் சான்றுகள், முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ், கணவனால் கைவிட்டோர் சான்றிதழ், விவசாய வருமான சான்றிதழ், கலப்பு திருமண சான்றிதழ், விதவைகள் சான்றிதழ், வேலையில்லாதவர் என்பதை காண சான்றிதழ், குடிப்பெயர் சான்றிதழ், சிறு குறு விவசாயிகள் சான்றிதழ், இயற்கை இடர்பாடுகளில் சான்றிதழ், இழந்த உதவி செய்யும் சான்றிதழ், திருமணமாகாத என்பதற்கு சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை என்பதற்கான சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அதே போல வசிப்பிட சான்றிதழ், அடகுவணி உரிமை என்று 26 இங்கே நம்முடைய சான்றிதழ் வழங்குகிற நிலை இருக்கிறது. ஆகவே தான் இங்கே குறிப்பிடுகிற போது இங்கே குறிப்பிட்டார்கள். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் இந்த துறைக்கிட்டிருக்கிற கட்டளை ஒன்றே ஒன்றுதான். 26 வகையான சான்றிதழ்களை 15 நாட்களுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய
தலையாய கடமையாக இருந்து அந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்று உத்தரவு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இன்று தமிழ்நாட்டிலே வாழுகிற மக்களுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 39,20,620 சான்றிதழ் வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கனிவள பாதுகாப்பு, மணல் கடத்தல் போன்ற இந்த பணிகளை ஆற்றுகிற போது வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள், அதே நேரத்தில் உயிர் சேதங்கள், இதை தடுக்க வேண்டும் என்று நீண்ட நெடுங்காலமாக வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர் பெருமக்கள் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கும் இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்வதற்காக அறிவிப்பிலே அதை வெளியிட்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உழவர் பாதுகாப்பு திட்டம் என்பது இன்றைக்கு உழவர்கள் இன்றைக்கு உழுது கொண்டிருக்கிற விவசாயியுடைய நலன் கருதித்தான் 100 நாட்களில் 17,320 பேர்களுக்கு பயனடையும் வகையில் 2 மடங்கு சாதனைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்னாலே இருந்த ஆட்சியாளர்கள் 8,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் தான் இங்கே இதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இதேபோல ஓராண்டு காலத்தில் 100 நாட்களிலே 17,320 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் இங்கே இருக்கின்றவர்கள் பட்டா பெயர் மாற்றப்பட வேண்டும், பத்திரப்பதிவு செய்யவுடன் உடனடியாக உறுப்பினர் இல்லாத சொத்துக்கள் பரிமாற்றப்பட வேண்டும், தானாக மாறும் முறை இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அன்றைய ஆட்சி காலத்தில் அதை முதலிலே துவங்கி வைத்தார்கள். அப்படி துவங்கி வைக்கிற போது அதற்கான நடவடிக்கை 45% மட்டுமே பட்டாக்கள் மாறியிருக்கிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் போதாது என்ற முறையிலே தான் புதிய நம்முடைய திட்டத்தின் அடிப்படையில் இன்று அதன் மாற்றங்கள் செய்யப்பட்டதன் மூலமாக இன்று பத்திரப்பதிவு செய்து அதிலே ஆன்லைன் மூலமாக வெளியிட்ட உடனேயே அனைவருக்கும் பட்டா கிடைக்கின்ற அளவிற்கு 80% என்ற நிலையை ஏதுதான் எங்களுடைய தலையாய கடமை என்ற முறையில் அந்த பணிகளை நாங்கள் இன்றைக்கு ஆற்றி வருகிறோம். அதிலே பத்திரப்பதிவுத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை 3ம் இணைந்து அந்த பணிகளை மேற்கொள்வதன் மூலமாக 45% பேர் பதிவு செய்த உடனேயே பத்திரப்பதிவு அங்கே இருக்கிற இங்கே பத்திரப்பதிவு செய்தவுடன் செய்து முடித்த உடனே அவர்களுக்கு பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு இன்று தமிழ்நாட்டிலே உருவாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டம் நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற திட்டம். இங்கே பேசுகிற போது எல்லோரும் சொன்னார்கள் 200 ரூபாயில் ஆரம்பித்து இன்றைக்கு 1200 வரையிலும் இன்றைக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, 1500 வரையிலும் அங்கே ஊனமற்றவர்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே கேட்கின்ற போது நான் இங்கே குறிப்பிட்டேன் 35,60,000 பேர்கள் உதவித்தொகை பெற்று வருகிறார்கள். அதிலே காத்திருப்போர் பட்டியல் மன்னிக்க வேண்டும், மாற்றுத்திறனாளி மன்னிக்கணும், மாற்றுத்திறனாளிகள் சாரி. ஆகவேதான் அந்த பணிகளை நாங்கள் ஆற்றுகிற போது 100 நாட்களிலே 64,322 பேர் பயனடைந்துள்ளார்கள் என்று நான் குறிப்பிடுகிற போது இங்கே கேட்டார்கள். அதற்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இங்கே இருக்கிற சமூக பாதுகாப்பு திட்டத்தில் கிடைக்கின்ற நிலை 1000 ரூபாய். ஆனால் மக்கள் விரும்புவது வேறு. மாற்றங்கள் மாறி இருக்கிறதே தவிர நாங்கள் கொடுக்கப்படுகிற தொகை இன்னும் 17,000 பேர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த துறையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு சிறப்பான முறையில் இந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கை பேரிடர் என்று சொல்லுகிற போது இதற்கு முன்னாலே பேசிய அனைத்து உறுப்பினரும் இங்கே குறிப்பிட்டார். குறிப்பிடுவது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற ஒரு உறுப்பினருடைய எண்ணங்கள் என்ன இருக்கிறது என்று சொன்னால் ஏறத்தாழ 50 மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று கருத்துக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 20 வட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாவட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, கோட்டங்கள் பிரிக்கப்படவில்லை, தாலுகா வட்டங்கள் மட்டும்தான் பிரிக்கப்பட்டதை தவிர நம்முடைய ஆட்சியில் இப்போதுதான் 100 நாட்கள் துவங்கி இருக்கிறது. துவங்கியது மட்டுமல்ல, நம்முடைய ஆட்சியில் இன்றைக்கு மக்கள் ஜனத்தொகை மக்கள் கணக்கெடுப்பு என்று இன்று எடுத்துக்கொண்டிருக்கிற காரணத்தின் அடிப்படையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரையிலும் இதை செய்ய இயலாது என்பதும், அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை அனைத்தும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நல்ல முடிவுகளை அரசு அலுவலரோடு கலந்து பேசி
நான் முடிவெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இயற்கை இடர்பாடுகளை பொறுத்தவரையிலும் நமக்கு நன்றாக தெரியும். எல்லினோ என்று சொல்லப்படுகிற இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு அதிலே அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எப்படி செயல்படுத்துவது என்ற முறையிலே தான் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதே நேரத்தில் கூடுதல் தலைமைச் செயலாளருடைய மற்றும் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் ஒரு 7 பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இன்றைக்கு 2வது கூட்டங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு துறைகளும் என்னென்ன பணிகளை ஆற்றிடல் வேண்டும், சென்னை மாநகரத்தை போன்ற பகுதிகளில் இது போன்ற வெள்ளம் வருகிற போது, புயல் வருகிற போது, அதே நேரத்தில் மக்களை எப்படி பேணி காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை நாங்கள் சீரோடும் சிறப்போடும் நடத்தி காட்டுவோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேருடைய ஆலோசனை பெற்று எந்த முறையிலே அதை பணியாற்றினால் இது போன்ற நிலைகளை மாற்ற முடியும் என்பதையும் ஆய்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அதே போலதான் இங்கே குறிப்பிடுகிற போது சொன்னார், வெப்பலைகள் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலே பார்க்கின்ற போது ஏசி இல்லாத நாடுகளிலே கூட இன்றைக்கு ஏசி மாட்டிக்கொண்டிருக்கிற நிலை இருக்கிறது. இதையெல்லாம் நான் எதற்காக குறிப்பிடுகிறேன் சொன்னால், இயற்கையின் மாற்றங்கள் மூலமாக எல்லினோ போன்ற இது போன்ற நிலைகள் எப்படி வரப்போகிறது என்பது அச்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டுதான் வெப்பலைகளில் ஏற்படும் நோய்களால் என்னென்ன வரப்போகிறது என்பதை உணர்ந்து இங்கே அறிவுரை வழங்க இருக்கிறார். நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த நிபுணர்களுடைய ஆலோசனை பெற்றதற்கு பிறகு மக்கள் எப்படி தங்களுடைய பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்பதை இந்த அரசு உங்களுக்கு எடுத்து சொல்ல இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அண்டு இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், அதே நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள் போன்றவர்கள் இந்த வெப்பத்தால் அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று புள்ளிவிவரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் இந்த அரசு வருங்காலத்தில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அந்த நடவடிக்கை விரைந்து எடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பான நீர் ஆதாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தென்மேற்கு பருவமழை பொழிவு குறைவாக இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் இந்த துறைக்காக 289 கோடி ரூபாய் நிதிகளை வழங்கி எங்கும் குடிநீர் இல்லை என்ற நிலையை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வெப்பலைகளால் கால்நடைகள் கட்டுப்பாடுலாம் சொன்னேன் இல்லை, கட்டுப்பாடு இல்லாமல் தான் சொன்னேன். இல்லை இல்லை குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் அப்படித்தானே சொன்னேன். நீங்கள் ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு கூடாது. எப்பா எப்பா அறநிலையத்துறை கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் இல்லை அவர் எப்படியும் டைவர்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அவருடைய வேலையே அதுதான். நான் எப்பவுமே இல்லை, குடிநீர் தட்டுப்பாடு இல்லை, தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதற்கு அதுவும் சொன்னாங்க. ஆகவேதான் நம்முடைய அரசை பொறுத்தவரை இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல கால்நடையை பாதிக்கக்கூடாது என்ற முறையிலே தான் கால்நடைகளுக்கு தீவனங்கள், குடிநீர் போன்ற வசதிகளை செய்வதற்காக 10 கோடி ரூபாய் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த இருக்கின்ற காலி பணியிடங்களை பற்றி இங்கே குறிப்பிட்டார். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். 3 லட்சம் பேர் காலி பணியிடங்கள் இருந்திருக்கிறது. காலி பணியிடங்கள், அந்த பணியிடங்களை பொறுத்தவரையிலும் முந்தைய ஆட்சி காலத்தில் நீங்கள் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவது எவ்வளவு என்று சொன்னால் 25% தான் நிரப்பியிருக்கிறீர்களே தவிர இன்றைக்கு இவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது என்று நீங்கள் இங்கே பேசிக் கொண்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு காலி பணியிடங்களே இல்லை என்ற நிலையை 3 ஆண்டு காலத்திலே நிறைவேற்றி காட்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டுதோறும் எவ்வளவு பேரை பணியிலே அமர்த்தலாம் என்ற நிலையை அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் எல்லா துறையிலும் சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 1,75,00,000 வேட்டிகள், 1,77,00,000 சேலைகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2022, 23, 25 ஆண்டுகளில் பல பேருக்கு வேட்டி சேலைகள் கிடைக்கப்படவில்லை என்பதுதான் நாட்டு மக்களுடைய உள்ளங்களே இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை நடக்கலை, கொஞ்சம் நேரம் பேர் கொடுக்கல, சில வேணுங்க. 35 லட்சம்
சேலைகள் வேட்டிகள் தேங்கி கிடக்கிறது, அதை கொடுக்க முடியாமல் பழையதாக இருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்னா காட்டலாம். ஆகவேதான் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கே சொல்லுகிற போது 21 பொருள்கள் அன்று பொங்கலுக்காக வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அந்த 21 பொருளும் எங்கே இருந்து வழங்கப்பட்டது என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாடு நன்காக அறியும் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதை பர்ச்சேஸ் செய்யவில்லை. எல்லாருமே நாம் பேசணும். அன்றைக்கெல்லாம் பேரவைத் தலைவர் அவர்களே, கடைசியில் கேட்டேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசுறேன், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா உறுப்பினர்கள் குறிப்பிடுகிற போது நத்தத்தில் குடியிருக்கின்ற பிரச்சனை இல்லாத இடங்கள் அதிலே பட்டாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று இங்கே கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான சிறப்பு திட்டத்தை ஒன்றை உருவாக்க இருக்கிறோம். அப்படி அந்த சிறப்பு திட்டம் வருகிற போது தமிழ்நாட்டில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அனைவருக்குமே பட்டா வழங்குகிற ஒரு வரலாறு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருடைய தலைமையில் நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அரியா கிரயம் என்று சில பேர் இன்றைக்கு இடங்களை வாங்கி வைத்திருக்கிறார். அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகள். அது என்ன என்று சொன்னால், அந்த நிலங்களை பொறுத்தவரையிலும் இங்கே சீலிங் இருப்பதற்கு முன்னால் அதிலே இடம் பெற்றவர்கள் அந்த இடத்தை வாங்கியிருக்கிறார்கள். அப்படி வாங்குகிற போது அவர்களெல்லாம் இன்றைக்கு அதனுடைய நிலைகளை மனதிலே வைத்து நகர்ப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கு, மாநகரத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம், சுற்றுப்புறங்களில் இருக்கின்றவர்களுக்கு அதற்காக ஒரு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அதற்கான நிதிகளை வழங்கியவுடன் அவர்களுக்கு அந்த பட்டாக்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். இது 2008 முதல் 2025 வரையிலும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற மொத்த மனுவில் 6280 மனுக்கள் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 100 நாளில் 576 பேர்கள் இன்றைக்கு பயனடைந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக இந்த அரசு தன் பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் எல்லோரும் இங்கே சொன்னார்கள், மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று. 20 ஆண்டு காலத்தில் 8 முறைதான் குறிப்பிட்ட காலத்திலே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறதே தவிர மற்ற காலங்கள் 9வது மாதம் 10வது மாதமெல்லாம் தண்ணீர் மேட்டூருக்கு வந்ததற்கு பிறகுதான் திறக்கப்பட்டிருக்கிற நிலை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் 90 அடி இருந்தால் மட்டும்தான் டெல்டா பகுதிக்கு தண்ணீரை நாம் எடுத்து செல்ல முடியும் என்ற நிலையிலே தான் அந்த பணிகளை நெருங்கினதுக்கு பிறகு அதை பொறுத்தவரையிலும் நம்முடைய முதலமைச்சரே சொல்லியிருக்கிறார்கள். அது விரைந்து அவரே அந்த வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி காட்டுவார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன், இந்த அணை திறப்பதை பற்றி. ஆகவே இதை பற்றி சொல்வதற்கு காரணம், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய நலன் கருதித்தான் இந்த ஆட்சி பல்வேறு பணிகளை இன்றைக்கு ஆட்சி வருகிறது. மேற்கு இங்கே பருவமழை குறைந்திருக்கிற காரணத்தால் பல அணைகளிலே தண்ணீர் இல்லை. இந்த நிலையிலே தான் இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக வறட்சி என்று சொல்லி சில மாவட்டங்களில் அறிவிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் டெல்டா பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உடனடியாக நிவாரணப் பணிகள் வழங்க வேண்டும் என்று இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இதை பொறுத்தவரையிலும் செப்டம்பர் மாதம் முடிந்ததற்கு பிறகு, அதற்கான ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டதற்கு பிறகு, விவசாயியுடைய எவ்வளவு நிலங்கள் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நிலத்திலே எவ்வளவு பயிர் அங்கே வளர்ந்திருக்கிறது, அதே நேரத்தில் நிலத்தின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வதற்கு ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு சென்றதற்கு பிறகு அவர்கள் அதற்கு பிறகு அவருடைய அனைத்து பகுதியும் ஆய்வு செய்ததற்கு பிறகு அதற்குரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும் என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் சிறந்த ஆட்சியாக தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 100 நாள் பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சியில் முதல் முறையாக சாதனை என்று சொன்னால், சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் ஒரு குறுகிய இடத்திலே, அது மக்கள் நெருக்கடி இருக்கிற இடத்திலேயே தான் இருக்கிறது. அதற்காக இந்த ஆண்டு 83 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அலுவலகம் உருவாக்குவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எல்லோருக்கும் இருக்கிற சிக்கல் ஒன்றுதான், நம்முடைய விருந்தினர்கள்
அதே நேரத்தில் குழுக்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் பல்வேறு தலைநகரத்தில் இருக்கின்ற இடத்திற்கு செல்கிற போது அவர்களுக்கு செலவு செய்வதற்கு யார் என்ற நிலை இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அதே நேரத்தில் வருவாய்த்துறையில் இருக்கின்ற அலுவலர் தான் அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். அதிலே தவறுகள் நடைபெற்று கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர்கள் சிந்தித்ததன் அடிப்படையில் இதற்காகவே விருந்தினர்கள், குழுக்கள், வெளிநாட்டை சார்ந்தவர்கள் அங்கே வருகை தருகிற போது அவர்களுக்காக ஆகின்ற செலவை மாவட்ட வாரியாக எந்தெந்த மாவட்டத்தில் கூடுதலாக இருக்கிறது என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக 6,85,00,000 ரூபாய் நிதிகளை வழங்கி இருக்கிறார். இது முதலே வரலாற்றிலே இல்லாத ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் நாங்கள் என்ன செய்வது, இதற்கான செலவுகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வது என்று தவறுகள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த நிதிகள் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பேரிடர் மீட்பு சுற்று நிதியிலிருந்து முன்பாக இதற்கு முன்னால் நிதிகள் வழங்கியதில்லை. ஏனென்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்ததற்கு பிறகுதான் எவ்வளவு நிதிகள் வேண்டும் என்று கேட்கிற காலம் இருக்கும். ஆனால் இந்த அரசு இதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைவருக்கும் 50 கோடி ரூபாய் முன்பணமாக அவர்களுக்கு வழங்கி உடனுக்குடன் அந்த நிவாரணப் பணியை ஆற்ற வேண்டும் என்று உத்தரவு வழங்கிய நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருவாய்த்துறையில் இருக்கிற அலுவலர்கள் தாங்கள் ஓட்டு வாகனங்களுக்காக எரிபொருள் செலவு கூடுதலாக கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை அலுவலர்களை பொறுத்தவரையிலும் பல இடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. சட்ட ஒழுங்கை பேணி காக்க வேண்டியிருக்கிறது. இதற்காக அவர்களுக்கு கூடுதலாக அவர்களுக்கு எரிபொருள் செலவிற்காக 3,96,00,000 ரூபாய் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அனைத்து உறுப்பினர்களும் பல்வேறு கருத்துக்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உறுப்பினருடைய உள்ளங்களில் இருக்கின்ற கருத்துக்கள் அனைத்தும் இந்த துறை என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டுமோ சட்டத்திற்கு உட்பட்டு அரசு அலுவலரோடு கலந்து பேசி அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சரின் புதிய அறிவிப்புகள் வெளியிட அனுமதி அளிக்கப்படுகிறது. பேரவையில் தலைப்பை மட்டும் வாசிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, பகுத்தறிவு பவளம் தந்தை பெரியார், தூய்மையான ஆட்சி வழங்கிய பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், தேசப்பற்று மிக்க வீராங்கனை வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகியோர் கொள்கை அடிப்படையில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவுக்கிணங்க கீழ்கண்ட புதிய அறிவிப்புகளை வெளியிடுகிறேன். 1. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 4 இப்போ இருக்கிற கேட்டகரி தாசில்தார், டெப்டி தாசில்தார், ஆர்ஐ அண்டு விஓ இதெல்லாம் மாத்திரம். அதே போல் 2 பொதுமக்கள் நலன், பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிடத்திலேயே அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல் கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். இது தமிழ்நாடு முழுவதும் இல்லை 1.2 சொன்னேன். 1 கோடியே சொன்னேன். 1 கோடியே 2 லட்சம் சொன்னேன். நீங்க பாட்டு நீங்க எதாவது சொல்லிட்டு கூட 1 கோடி 2 லட்சம் சொன்னேன். கொஞ்சம் காதல் கேளுங்க தலைவா. இல்ல 1 கோடியே காதல் கேட்டு சொல்லுங்க. இல்ல அமைச்சர் சரியா தான் சொல்லியிருக்கீங்க, மேற்கொண்டு படிங்க. சரியா சொல்லுங்க. 3 விவசாயி மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இனி வரி வாங்குவதே இல்லை, நிலவரியே இருக்காது. வருவாய்த்துறை சேவைகளை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிட ஏதுவாக 12,466 கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் 1,253 குறுவட்ட வருவாய் அலுவலர்களும் கையடக்க கணினிகள் 68,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும். கிராம நத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில்
பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். கனிமங்களில் போது ஊரக மற்றும் கிராமநத்த நிலப்பதிவேடுகள் ஏற்பட்ட பிழைகளை திருத்த சிறப்பு முன்னெடுப்பு மேற்கொள்ளப்படும். நில அளவை தொடர்பான சேவை பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கும் பொருட்டு களப்பணியாளர்களுக்கு அங்கே டிஜிபிஎஸ் கருவிகள் 136 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்ற முக்கிய உடைமைகளுக்கு பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த 8 படிக்கல பாருங்க. 8 9 படிக்கல. சாரி 8 ஓகே 8 9 படிங்க. இல்லை பொதுமக்கள் விரைந்து விரைவாக நில அளவை செய்திடவும் நத்த பட்டாவினை வழங்கிடவும் பட்டா மற்றும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுத்திடவும் தகுதி வாய்ந்த 1500 நபர்களுக்கு நில அளவை செய்வதற்குரிய பயிற்சிகள் அளிக்கப்பட்டு உரிமை வழங்கி நில அளவை பணிகளை ஈடுபடுத்தப்படுவர். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அவர்தம் கடமைகளை மேற்கொள்ளும் போது தாக்குதலுக்குள்ளாவதை தடுத்து அவர்களுக்கு உரிய உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வகையில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது. அதற்காக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட இருக்கிறது. பேரிடர் காலங்களில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி உள்ளிட்ட அனைவருக்குமான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்நோக்கு பாதுகாப்பு மையங்கள் மற்றும் புயல் பாதுகாப்பு மையங்கள் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். கிராம நிர்வாக அலுவலர் பராமரிப்புக்காக ஒரு கிராம நிர்வாக அலுவலருக்கு இன்னைக்கு யாருக்குமே பணம் கொடுக்கறது இல்லை. மாதம் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் ஆண்டொன்றுக்கு 12,000 ரூபாய் வழங்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு நில சீர்திருத்த நில உச்சவரம்பு நிர்ணயம் சட்டம் 1961 பிரிவில் 37A மற்றும் 37B எளிமைப்படுத்திட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். நெடுஞ்சாலை அமைப்பதற்கு தேவையான நில எடுப்பு நடைமுறையில் எளிதாக்கப்படும். 15 பேரிடர் மேலாண்மை சிறந்த நடைமுறைகளில் பயன்களை தமிழ்நாடு பெறும் வகையில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதோடு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தில் சிறப்பு திறன் மையம் உருவாக்கப்படும். பேரிடருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் பேரிடர் மேலாண்மை நிபுணர்களை மாநில அளவில் செயல்பட்டு வரும் மையத்தில் நியமிக்கப்படுவதோடு கூடுதல் நவீன தொழில்நுட்ப வசதிகள் ஏற்படுத்தவும் 8 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிடப்படும். பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் திறன் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த தானியங்கி உதவி அழைப்பு எச்சரிக்கை மற்றும் அறிவிப்பு தொழில்நுட்ப அமைப்பு 16 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் நிலச்சரிவு அபாய மதிப்பீடு தணிப்பு நடவடிக்கை நில சரிவுகளை கண்காணித்தல் மற்றும் நிலச்சரிவு அபாயம் குறிப்பதற்கான திட்டம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். அரசு மற்றும் பொது நிறுவனங்களில் நிலமாற்றம் நில உரிமை மாற்றம் மற்றும் ஏழை மக்களுக்கான வீட்டுமனை பட்டா போன்றவற்றை விரைந்து வழங்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்தில் 2 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இணைய வழி மேலாண்மை அமைப்பு உருவாக்கப்படும். நிலம் தொடர்பான கருத்துக்கள் மீது விரைந்து முடிவெடுக்கும் வகையில் நில நிர்வாக ஆணையத்திற்கு முடிவெடுக்கும் ஆதரவு அமைப்பு 1 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். வெள்ள அபாயம் அதிகமாக உள்ள கடலூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களான வெள்ள தணிப்பு நடவடிக்கை குறித்து விரிவான திட்டத்தை
திட்ட அறிக்கை 3,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தயாரிக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்கள், ஆலோசனைகள், வெட்டு தீர்மானங்கள் உரிய விளக்கங்கள் அளிக்கப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். வெட்டு தீர்மானத்தை கொடுத்திருக்கிற மாண்பு இயற்கை சீற்றங்கள் குறித்த பெயர் தணிப்பு மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்காக முழு ஒத்துழைப்பை தந்திருக்கிற தலைமைச் செயலாளர், நிதித்துறை செயலாளர், கூடுதல் பேரிடர் ஆணையர், வருவாய்த்துறை செயலர், உயர்மட்ட அலுவலர் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று புரட்சித் தலைவர் பாடிய பாடலுக்கேற்ப இன்றைக்கு தமிழ்நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கிற தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களை வணங்கி, காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன் நீ, விழிகளில் நிறைந்தவன் நீ, வெற்றி திருமண் நீ. முதலமைச்சர் அவர்களே, இனி வெற்றி 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 தவிர வேறு எதுவும் இல்லை என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.